உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில உங்களால ஏன் அக்கா நீங்க எப்போ ஏன் வரல வாங்க நோட்டீஸ உங்களால நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கு. நான் குறையாக சொல்லவில்லை. ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கும். அதிமுகவில் தனக்கு மரியாதை இல்லை என முன்னாள் பெண் அமைச்சர் கோகுல இந்திரா அதிமுக கூட்டத்தில் ஆவேசமாக பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நேற்று நான் வந்த உடனே என் டிரைவர் சொன்னாங்க, ஏர்போர்ட்ல இருந்து வந்தோடனே நோட்டீஸ் வந்திருக்கு. நான் நோட்டீஸ் கூட பார்க்கல. சரிப்பா வச்சிரு, நாளைக்கு போயிடலாம். இந்த பகுதியிலே இந்த வட்ட செயலாளர், இந்த பகுதி செயலாளர் தம்பி ஹேமந்த் ஒரு அரசியல், அவங்க அப்பா அம்மாவோட நேரடி அறிமுகம், புரட்சி தலைவரோட நேரடி அறிமுகம், அரசியல் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில உங்களால ஏன் அக்கா நீங்க எப்போ ஏன் வரல வாங்க நோட்டீஸ உங்களால நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில இருக்கு. நான் குறையாக சொல்லவில்லை. ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா இருக்கணும். நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும். என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது, போட்டோ போடுறது, பேனர்ல போடுறதுல பயப்படுறது, கோகுலேந்திரான்றது போடுறதுல பயப்படுறது, இதை தவிர்க்க வேண்டும். இப்பவும் சொல்றேன், யார் வேணாலும் கேண்டிடேட்டா வரலாம், யாரை வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம், சீட்டு வேணுங்கிறது யாரு வேணாலும் பண்ணலாம். நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை. தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியிலேயோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகர்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்க நுழைச்சு குழப்பம் கொண்டு வரக்கூடாது, இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசெண்டா ஒதுங்கிக்கிட்டேன். நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது இல்லை. நான் யாருக்கிட்டையுமே குரூப்பிசம் பண்றது கிடையாது. யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்றது கிடையாது. மாவட்ட செயலாளர் நானும் 2 நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்ப கூட சொல்லியிருக்கலாம், அண்ணன் 6 மணிக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கோம், நீங்க அந்த டைமுக்கு வந்துருங்க. நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை. அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில நாய் மாதிரி சுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால், எங்களிடம் பேசினால், எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்க நல்லெண்ணம் பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து. நான் மாவட்ட செயலாளரை பற்றியோ பகுதி செயலாளர்களை பற்றியோ நீங்கள் இப்போ பகுதியை 4ஆ பிரித்து வட்டம் பிரித்து எல்லாம் போட்டீங்க, நியாயம். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு. ஆனால் அண்ணனும் ஒரு மாவட்ட செயலாளர் தான். ஒரு பொறுப்பு போட்டால் அங்கே உள்ள தலைமை கழகத்திலே உள்ள நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது என்பது ஒரு வழக்கம். ஆனால் வட்ட செயலாளர் கோகுலேந்திரா பார்த்தா பதவி போயிடும் நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அன்பான பாதுகாப்பு, அன்பு. அதே போல எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். சீட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்றது அண்ணன் தான், பொதுச் செயலாளர் தான். அது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதை பற்றி நான் சீட்டுக்காகவோ இல்லை, எப்போ இருந்தாலும் வீட்டில் ஒரு மரியாதையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த மரியாதையும் அன்பும் என்பதும் அவங்க பேரை போடக்கூடாது, போஸ்டர்ல அவங்க பேரே வந்துடக்கூடாது. இப்ப எத்தனை போஸ்டர் அண்ணன் வராங்கன்னு வச்சிருக்காங்க. இந்த மண்டபத்துல, இந்த பகுதியில, ஆத்தோரம் உள்ள ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில உங்களை கழுத்தளவு தண்ணியில நின்ன இந்த கோகுலேந்திராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது? பேர் போடாமல் இருக்க முடியுகின்றது. என்ன நிர்பந்தம்? தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம்? குப்பனுக்கு என்ன நிர்பந்தம்? நீங்க தானே இங்க வட்ட செயலாளர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.